என்ன, திருப்பதி கோயிலுக்கு மேலே ஃப்ளைட் பறக்காதா? நோ ஃப்ளை சவுண்ட் கேட்பதுக்கான காரணம் தான் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். திருப்பதி கோயிலுக்கு மேலே விமானம் பறக்கக்கூடாதுன்னு சொல்லி மத்திய அரசுக்கு திருப்பதி தேவஸ்தானம் கடிதம் எழுதியிருக்கு. இதே மாதிரி 2016லையும் ஆந்திரா அரசு மத்திய அரசிட்ட இதே பிரச்சனைக்காக கோரிக்கை வச்சுருந்தது. அதை மத்திய அரசு நிராகரிச்சிட்டாங்க. எதனாலன்னு பார்த்தா திருப்பதி விமான நிலையம் பாதிக்கப்படுங்கிறதுக்காக. வேறு எந்த கோயிலுக்கு மேலேயும் நோ ஃப்ளை சோன் போட்டதில்லை. ஸோ திருப்பதி கோயிலுக்கும் இதே தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கூறிட்டாங்க. எதுக்காக திருப்பதியில் நோ ஃப்ளை சோன் கேட்குறாங்கன்னா, அகம விதிப்படி கோயிலுக்கு மேலே விமானம் பறக்கக்கூடாது, அது கோயிலோட புனிதத்தன்மை பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக நோ ஃப்ளை சோன் தேவஸ்தானத்துலேருந்து கேட்குறாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் நோ ஃப்ளை சோன் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா, நம்ம இராணுவ தளவாடம், விமானப்படை தளவாடம், அணுமின் நிலையம், ஏவுகணை சோதனை மையம், இங்கே மட்டும்தான் நோ ஃப்ளை சோன் அறிவிச்சிருக்காங்க. கோயிலுக்கு மேலே ஃப்ளைட்டு பறக்க தடை விதிக்கப்படுமா, மத்திய அரசு என்ன தான் சொல்லுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.